அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். லேவியராகமம் 14 1 முதல் 3 வசனத்தை வாசி பார்க்கலாம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி குஷ்டரோகியினுடைய சுத்திகரிப்பின் நாளில் அவனுக்கு அடுத்த பிரமாணம் என்னவென்றால், அவன் ஆசாரியனிடத்தில் கொண்டு வரப்பட வேண்டும். ஆசாரியன் பாளையத்துக்கு புறம்பே போய் குஷ்டரோகியின் குஷ்டவியாதி சுஸ்தமாயிற்று என்று கண்டால், சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக உயிரோடு இருக்கும் சுத்தமான 2 குருவிகளையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வர கட்டளையிட கடவன். ஒரு ஆசாரியன் குஷ்டரோகத்தை அவன் சொஸ்தப்படுத்த முடியாதுங்க. ஆனால் இவன் குஷ்டரோகி என்று அறிவிக்கிறவன் அவன்தான். 2வது, சுத்தமானாலும் இவன் சுத்தமானான் குஷ்டரோகத்திலிருந்து அறிவிக்க வேண்டியவனும் இந்த ஆசாரியன் தான். இப்படி குஷ்டரோகி என்று சொல்லக்கூடியவன், சுத்தமானான் என்று சொல்லக்கூடியவன் ஆசாரியன். ஆனால் சொஸ்தமாக்கக்கூடிய வல்லமை அதிகாரம் அவனுக்கு இல்லை. அத்தனை பலகீனமானவன் தான் பழைய ஏற்பாட்டு ஆசாரியன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா குஷ்டரோகம் சொஸ்தமாக்க முடியாதெல்லாம் இல்லை, சொஸ்தமாக கூடியதுதான். நாளடைவில் சொஸ்தமாகும். ஆனால் சில குஷ்டரோகியா இருந்து குஷ்டரோகத்தில் மரித்தவர்களும் இருக்கிறார்கள், சுகம் பெற்றும் இருக்கிறார்கள். அப்படி இந்த குஷ்டரோகத்தை ஒரு கண்டால் அவன் பாளையத்துக்கு புறம்பா இருக்க வேண்டும். அப்படி இந்த குஷ்டரோகத்தில் இருந்த ஒரு மனுஷன் சொத்தமாகிட்டா அவன் உடனே பாளையத்துக்குள்ள வர முடியாதுங்க. அப்படி சொத்தமானாலும் என்ன செய்யணும்னா, ஆசாரியனுக்கு அறிவித்து ஆசாரியன் பாளையத்துட்டு வெளியே போக வேண்டும். வெளியே போய் அங்க இருக்கிற குஷ்டரோகியை பார்த்து அவன் சோதித்து சொத்தமானான்னு சொல்லணும். அதற்காகத்தான் ஆசாரியன் பாளையத்துக்கு புறம்பே இருக்கிற அந்த குஷ்டரோகியை தேடி போகிறான். இது எதை குறிக்க சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பாவியை தேடி வந்து அவனை சொஸ்தமாக்குகிற இரக்கத்தையும் தயவையும் குறிக்கிறது. இப்படிப்பட்ட அந்த மனிதனை, பாவியை தேடித்தான் பரலோகத்திலிருந்து ஆண்டவர் இயேசு இந்த பூலோகத்துக்கு வந்து பாவியாருக்கு அந்த மனுஷனுக்கு இரக்கம் செய்து பாவத்தின்று விடுதலையாக்கினார் என்று சொல்லப்பட்ட அற்புதமான ஒரு சத்தியத்தை விளக்குவது தாங்க ஆசாரியன் பாளையத்துக்கு புறம்பே போய் குஷ்டரோகியை சந்தித்து சொத்தமானான் என்று அறிவிப்பது. இன்றைக்கு இது கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவத்திலும் அக்கிரமத்தில் வாழ்ந்தாலும் சரி, சரீர பிரகாரம் வியாதியில இருந்தாலும் சரி, அநேக சில சாபங்களிலே கிடந்தாலும், மீளவே முடியாத அடிமைத்தனத்தில் இருந்தாலும், ஆண்டவன் சொல்கிறார், அவர் உங்களுக்காக உலகத்துக்கு வந்து, அவர் பாளையத்துக்கு புறம்பே வந்து குஷ்டரோகியை சந்தித்தது போல அவர் உங்களுக்காக நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து உங்களை தொட்டு சுகமாக்கவும் விடுதலை கொடுக்கும் வல்லவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய நல்ல பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.